இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி புதுச்சேரிக்கு வந்தடைந்த சுற்றுலா சொகுசு கப்பல். சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் சுற்றுலா பயணிகளை பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்றார். சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி இந்த கப்பல் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் பழைய துறைமுகம் நுழைவு வாயிலில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு கார்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் இன்று காலை புதுச்சேரிக்கு முதன் முறையாக வந்தது. இந்த சொகுசு கப்பலில் 1800 பேர் பயணம் செய்தனர். இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகில் இருந்து சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொத்துகளை கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவரையும் வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்து வரவேற்றனர். பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி வந்த அவர்கள் அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் மாலை 4 மணியளவில் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்று பின்னர் இரவே சென்னை திரும்புகின்றனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன், சொகுசு கப்பல் வருவதால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் என்றும் அவர்களை புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று இந்த சுற்றுலா சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வரும் என்றும் இதனால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வரும் காலங்களில் மேலும் பல்வேறு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்து கொடுக்கப்படும் என அரசு செயலர் மணிகண்டன் தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது அப்பகுதி பொதுமக்கள், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். பெத்துசெட்டிப்பேட்டை அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. பெத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கும் விழா இன்று 4/7/2025 காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். முதலில் பள்ளியின் ஆசிரியை கலைவாணி அவர்கள் வரவேற்புரையை வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சிறப்புரை வழங்கி பின்னர் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார். தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்லின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கௌரவித்து நன்றி கூறினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
பெத்துசெட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை 2ஆம் கட்டமாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை 2ஆம் கட்டமாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காலாப்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். இம்மேம்பாட்டு பணியில் குளத்தின் உட்புறம் உள்ள நடைபாதை, கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சூழல் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட AFT மில் அருகே பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் 5ஆம் தேதி அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தினம்தோறும் பல்வேறு பகுதிகளில் அறுசுவை பிரியாணி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட AFT மில் அருகே சுமார் 300 நபர்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் MLA மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி, கொக்கோ-கோலா மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார்கள். உணவினை பெற்றுக்கொண்ட அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களை மனதார வாழ்த்திச் சென்றனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கம்பர் வீதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் JCB இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்பு பணிகளை சரி செய்ய உத்தரவிட்டு பார்வையிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கம்பர் வீதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வடிந்தோடியதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் உடனடியாக துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு JCB இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்பு பணிகளை சரி செய்ய உத்தரவிட்டு பார்வையிட்டார். உப்பளம் தொகுதி முழுவதும் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 பசுமை போர் வீரன் என்ற திட்டத்தின் கீழ் நகராட்சியின் ஒப்பந்த கம்பெனியின் மூலம் சுத்தம் செய்தல் மற்றும் குப்பையை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உப்பளம் தொகுதி முழுவதும் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 பசுமை போர் வீரன் என்ற திட்டத்தின் கீழ் நகராட்சியின் ஒப்பந்த கம்பெனியின் மூலம் சுத்தம் செய்தல் மற்றும் குப்பை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இருந்தாலும் சில பகுதிகளில் குப்பை எடுக்கும் பணிகள் மற்றும் வீடுகளில் இருந்து குப்பை சேகரிக்கும் பணிகளில் காலதாமதம் ஏற்படுவதாக மக்கள் சார்பில் தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி அதிகாரி டாக்டர் ஆர்த்தி அவர்களை நேரில் சந்தித்து உப்பளம் தொகுதியில் காணப்படும் சுகாதார பிரச்சினைகளை விரிவாக எடுத்துரைத்தார். இதனையடுத்து நகராட்சி நடவடிக்கை எடுத்து சுத்தம் செய்தல் மற்றும் குப்பை சேகரிப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. சுத்தம் செய்தல் பணிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பரிசோதனை செய்தார். அப்பொழுது தில்லை மேஸ்திரி வீதி, பாரதி வீதி சந்திப்பில் அடையாளம் தெரியாத வெளிநபர்கள் இரவில் கூடி மது அருந்தி அந்த இடத்தை குடிகார கூடமாக மாற்றிவிட்டதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனடியாக அந்த இடத்தை பார்வையிட்டு ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் வாட்ஸ்அப்பில் அழைப்பின் மூலம் தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஆய்வாளர் குளோவிஸ் மற்றும் திமுக கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரியின் கிளை சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி தலைமை தாங்கினார். ஐஆர்டி ஆர்பி இருதயசாமி, ரெட் கிராஸ் சொசைட்டியின் பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர் திலகவதி, பிரகதீஷ், இருதயராஜ், நூர் சாகிப், அற்புதராஜ், தேவகாந்த், கந்தசாமி, இருசப்பன், சீனிவாசன், பெருமாள், கணபதி, பிரமேஷ்குமார், டேவிட், ஆதிமூலம், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணிகளை செய்தனர். இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு துத்திப்பட்டு சிக்கே மைதானத்தில் நடைபெற்றது. 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் கூறுகையில், இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் வருகின்ற 6/7/2025 மாலை 5:30 மணி அளவில் துத்திப்பட்டில் உள்ள சிக்கே மைதானத்தில் போட்டி துவங்கி 27/7/2025 வரை பகல் இரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது. இதில் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் 6 அணிகள் கலந்து கொள்கின்றன. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசூடு அக்காட் வாரியர்ஸ், மாஹே மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட், ஜெலிட் யானாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகளும் கலந்து கொள்ளும் சிறப்பான T20 கிரிக்கெட் போட்டி பகல் இரவு போட்டியாக நடைபெற உள்ளது. இந்த போட்டியை இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியுடன் அவர்களின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக ஏற்பாடுகளை CAB நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இந்த போட்டிகள் அனைத்தையும் நேரடியாகவும் பார்க்க வரலாம். வர முடியாதவர்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கலாம். இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் ஃபேன் கோட் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பு செய்கின்றது. கண்டு மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும், சமூக வலைத்தளங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலியில் கடந்த ஆண்டு 24 மில்லியன் வியூஸ் கொடுத்த பொதுமக்கள் தங்களின் பேராதரவை தந்தனர். மேலும் ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் எங்களுடன் தோளோடு தோள் சேர்த்து தங்களின் ஆதரவை கொடுத்தனர். அனைவருக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், கடந்த ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் தங்களது மேலான ஒத்துழைப்பை கொடுக்குமாறு ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்களை CAB நிர்வாகம் கேட்டுக்கொள்கின்றது என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் தெரிவித்தார். அருகில் செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், CEO மயக் மேத்தா, பயிற்சியாளர் வெங்கட்ராமன், மோஹித் கிங்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் வரும். இந்த தடவை வந்து 2 ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தது. பேன் இந்தியா போயிட்டு வந்து நார்த்து கொஞ்சம் கவர் பண்ணணும். எல்லா IPL ஓனர்ஸும் நம்ம டீம் மேட்சஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். IPL ஸ்கவுட்ஸ்லாம் வர வைக்கணும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 4 IPL ஸ்கவுட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. மீது 5-6 டீம் பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் நிறைய ஸ்கவுட்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து நம்ம பல பிளேயரை பார்க்குறச்ச நம்ம பாண்டிச்சேரி பிளேயர் வந்து IPL ஏலத்தில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது ஒரு சைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்த போர்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் லைவ் கமெண்ட்ரியில் இன்னொரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3:3:1 ரேஷியோவில் இங்கிலீஷில் 3 ஒரு போஸ்ட் வந்து ஹிந்தியை ட்ரை பண்ணுற நார்த் இந்தியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இங்கேருந்து நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி லீக் வந்து ஜஸ்ட் லோக்கல் லீகாக இல்லாமல் ஒரு குளோபல் லீகல் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே கவர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கமெண்டேட்டர் ரெடி பண்ணிருக்கோம். சீனியர் கமெண்டேட்டர் ஃபேன் கோடில் வந்து தமிழை கொண்டு வரோம். இந்த தடவை தமிழ் இங்கிலீஷ் கொண்டு வரோம். ஸோ தமிழ் பார்க்குறவங்க தமிழில் பார்த்துக்கலாம். ஸோ 3 லாங்குவேஜில் லைவ் ஆகிருக்கு. ஹிந்தி, இங்கிலீஷ் அண்டு தமிழ் இது ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ செலவு நிறைய ஆயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம். திஸ் இஸ் வாட் பேசிக்கலி
6ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, 27ஆம் தேதி முடியறது. வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மேட்ச், ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 மணியும், செகண்ட் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் இயர் 7 மணிக்கு ஆரம்பிச்சோம். IPL 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, இந்த தடவை 6 மணிக்கு ஆரம்பிப்போம் செகண்ட் மேட்ச். ஏன்னா நைட்டு 7 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சு 11 மணிக்கு மேட்ச் முடிஞ்சு 12 1 மணிக்கெல்லாம் ஜனங்க வந்து வீட்டுக்கு போகிறது கஷ்டப்படுறாங்க. அதனால 6 மணிக்கு ஆரம்பிச்சு சீக்கிரம் 1 மணி நேரம் மேலும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. பிறகு அது அஃபிஷியல் டாக் மாதிரி ஆகிடும் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு. அது என்டர்டைனிங் ஈஸியாக இருக்கும். பால் போவோம், பால் எடுத்துட்டு வரோம், கொண்டு வரோம். ஸோ கையோ பால் நீங்களும் நிறைய காலேஜஸ் இருக்குது, ஜிம்மர் இருங்க, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருங்க, இல்லை நீங்கள் வந்து இருக்கிற ஆர்கிட்டு ஃபேக்ட்ரி இருங்க, எஸ்டாபிள் இருக்குங்க, எல்லாம் நீங்கள் நம்ம வந்து ஜெயராம் ஹோட்டல் போனால் கூட, வேற ஏதாவது ஹோட்டல் போனால் கூட நம்ம வந்து ஏதாவது ஹிந்தி பையன் தான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான், அவன் எங்கே போய் கிரிக்கெட் ஆடுவான். ஸோ அவன் லோக்கல் ஆகிட்டான். இது ஒரு சைடு ஒரு ஏரியாங்க. ரெண்டாவது வந்து லோக்கலு பாண்டிச்சேரியில் பிறந்தவனுக்கு யார் பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராப்ளம் இருக்கு. காரைக்கால், மாஹே, யானம், இந்த 3 ஊரில் பார்த்தா பிறந்தவன் யாருமே இல்லைங்க. அங்கே ஹாஸ்பிட்டலே இல்லைங்க, ஏன்னா தமிழ்நாடு தான் பிறந்துருக்கான். அவனை வெளியூருக்காரன்னு அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நிறைய பேர் ஆடுறவங்களாம் யானத்தில் இன்னும் ஹாஸ்பிட்டல் இல்லை. யானத்துக்கு பாண்டிச்சேரியில் பாருங்க, ஜிப்பர் ஹோட்டலில், ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் டெய்லி ஒரு 100-200 பக்கம் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க பாண்டிச்சேரி ஊரே இல்லைங்க, அவங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து குழந்தை பிறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கறது இல்லை. நம்ம பிசிசிஐ மெம்பர் நாங்க, பிசிசிஐ ரூலை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஊர்ல மட்டும் இல்லை, சிஎஸ்கே எடுங்க, இல்லை வேற ஏதாவது டீம், வேற நீங்க பெங்களூர் டீம் எடுங்க, எந்த டீம் எடுத்துன்னா அந்த லோக்கலா ஒரு பேர் இருக்க மாட்டோம். கிரிக்கெட் ஆங்கிள் பார்க்கணும். இப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கோம், எல்லாரும் வருடங்களாக இருக்காங்க. நீங்க வந்து இந்த லாஸ்ட் சிஏபி வரத்துக்கு முன்னாடி 70 வருஷமா ஒருத்தம் கூட ஒரு ஸ்டேட் மேட்ச் ஆடலங்க. இப்போ சிஏபி நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கோம். இதுக்கு யாரும் நமக்கு 10 பைசா கொடுக்கல. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கையிலிருந்து செலவு பண்ணிக்கணும் இருக்கும். இவ்வளோ பெரிய நம்மளோட ஃபெசிலிட்டி, சிஏபியோட ஃபெசிலிட்டி த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் டெவலப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பசங்களும் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஊருங்க தமிழ்நாடு. அங்க வந்து 8-9 கோடி பாப்புலேஷன் இருக்கு. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலெக்ட் சங்கத்தின் புதிய தலைவர் பதவியேற்கும் விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஹோட்டல் அக்கார்ட் தனியார் தங்கும் விடுதியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலெக்ட் சங்கத்தின் புதிய தலைவராக சரவணன் அவர்களும், சங்கத்தின் பொதுச் செயலாளராக செந்தில் குமரன் 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி டிரேடர்ஸ் ஃபெடரேஷனின் தலைவர் பாபு அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார். சங்கத்தின் துணை கவர்னர் அருண் தீப்பாய்ந்தான் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சந்திரசேகரன், சரவணன், மோகன்ராஜ், செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலெக்ட் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சிவலிங்கபுரம் சிவசைலநாதர் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலய அறங்காவலர் குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னமிட்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், விவசாய கல்லூரியின் நிறுவனர் அக்ரி கணேஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இதில் 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.
மணவெளி சிவலிங்கபுரம் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தின் 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதன் முக்கிய நிகழ்வாக அருள்மிகு திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை பெண் அழைப்பு நடைபெற்று வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்று கன்னியாதானம் செய்து திருமாங்கல்ய தாரணம் அணிவித்து திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ராஜம் அம்பிகாபதி, ஆய்வாளர் ஜெயராம் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஆலய அறங்காவலர் குழு கிராம மக்கள் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இறுதி நாள் மண்டல பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், வழக்கறிஞர் சசிபாலன், அமமுக லாவண்யா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 16/5/2025 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் 48ஆம் நாளான இறுதி நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது. காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து யாக பூஜை நடைபெற்றது. பின்னர் மாலை சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், வழக்கறிஞர் சசிபாலன், அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உட்பட சிறப்பு அழைப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார்கள். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மூலக்குளம் பகுதியில் வீதி உலா வந்த சுவாமிக்கு பக்தர்கள் தங்களின் வீட்டு வாசலில் நின்று தீப ஆராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தினத்தந்தி, நாடார் மகாஜன சங்கம், தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி மற்றும் புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் இணைந்து சித்தன்குடி TSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நேற்று மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக நாடார் மகாஜன சங்க இளைஞரணி அமைப்பாளர் அவனி மாடசாமி சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி புதுச்சேரியின் கிளை மேலாளர் அருணாச்சலம் வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியை நாடார் உறவின் முறை சங்க துணைத் தலைவர் தாமோதரன் தொகுத்து வழங்கினார். 3 பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியில் அரசு, தனியார் பள்ளிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 6 முதல் 9ஆம் வகுப்பு பிரிவில் அமுதன், பிரசன்ன வெங்கடேசன், ரோஹித் ஆகியோர் முதல் 3 பரிசுகளை பெற்றனர். 9 முதல் 10ஆம் வகுப்பு பிரிவில் அஸ்வந்த், சுகைபா, தனிஷா ஆகியோரும், +1 மற்றும் +2 பிரிவில் கௌஷிகா, தேவஸ்ரீ உமா,
தனியா கேத்ரின் ஆகியோரும் அந்தந்த பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தனர். முதல் பரிசாக ரூபாய் 7,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 5,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 3,000 வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் யுவராஜ், செயலாளர் சேர்மதுரை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மதுரை நாடார் மகாஜன சங்க புதுச்சேரி மாநில தலைவர் குருசாமி வரவேற்றார். இந்த போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்தவர்கள் வருகின்ற 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் மாநில அளவிலான பேச்சுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு அரசு ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் புத்தக பையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இப்பள்ளியில் உள்ள 105 மாணவ மாணவிகளுக்கு சீருடை உள்ளிட்ட பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியமேரி, காளிங்கராயர் மற்றும் ஆசிரியைகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். சந்தை புதுக்குப்பத்தை அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் இயற்கை வேளாண்மை மற்றும் பல அடுக்கு பயிர் சாகுபடி பயிற்சி முகாம் வேளாண் துறை சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பண்ணை இயற்கை வேளாண்மை மற்றும் பல அடுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றின பயிற்சி இயற்கை விவசாயி வெற்றி செல்வன் தலைமையில் சந்தை புதுக்குப்பம் கொண்டலாங்குப்பம் விவசாய பண்ணையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இணை வேளாண் இயக்குனர் சிவசண்முகம், துணை வேளாண் இயக்குனர் குமரவேல், வேளாண் அதிகாரி பரமானந்தம், வெங்கடாச்சலம், துணை மேலாண் அதிகாரி மற்றும் ஆத்மா வட்டார தொழில்நுட்ப மேலாண்மை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த பயிற்சி நடைபெற்றது. இந்த முகாமில் பாகூர், குருவிநத்தம், இளஞ்சந்தை, பரிக்கல்பட்டு, சேலியமேடு, அரங்கனூர், குடியிருப்பு பாளையம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பலர் இப்பயிற்சி முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர். மேலும் இதில் ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மண்புழு உரம் தயாரித்தல், இயற்கை முறையில் பழ மர சாகுபடி, உயிர்வேலி அமைத்தல் உட்பட பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் வேலை வாய்ப்பிற்கான வழிகாட்டுதல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் வேலை வாய்ப்பு அமைப்பானது இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் நோக்கத்தோடு அவர்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் நேர்காணல் அணுகுமுறையை சார்ந்த பயிற்சியினை 4 நாட்கள் கல்லூரி வளாகத்தில் சேலம் கான்பிடோ நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்த நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் தூண்டுதலின்படி, கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூஸ் ஜான் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு பயிற்சியாளராக கான்பிடோ பயிற்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சரவண பெருமாள் மற்றும் இயக்குனர் மதுமிதா கிரி உட்பட இதர பயிற்சியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதற்கான திறன்களை வளர்ப்பதற்கான பல்வேறு பயிற்சிகளையும் நேர்காணல் அணுகுமுறையை சார்ந்த பயிற்சிகளையும் வழங்கினார்கள். இந்த பயிற்சியில் 280க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
பயிற்சி முடிவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு, வேலைவாய்ப்பு அமைப்பின் அதிகாரி பேராசிரியை வளர்மதி மற்றும் உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் மற்றும் இதர வேலைவாய்ப்பு அமைப்பு உதவி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.